எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்முடைய அபிஷேக் அவர்கள் நம்முடைய ஜீ தமிழ் செட்டுக்கு வேலாயுதத்துடன் வந்திருக்கிறாங்க. இது ஒரு மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்த ஒரு அழகிய காரியம் ஒட்டுமொத்த ஜீ தமிழ் குடும்பத்தையே, சரிகமப்பா குடும்பத்தையே அப்படியே நிலைக்குள்ளேயே வச்சிருச்சு. அப்படி என்ன விஷயத்தை பண்ணாங்க, எதனால் நம்முடைய சரிகமப்பா செட் இவ்வளோ அளவுக்கு அதிர்ச்சி அடைந்து அதன் பிறகு இந்த அளவுக்கு சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாங்க. அபிஷேகா பண்ண பல முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதுவரைக்கும் நீங்கள் அபிஷேகாவுடைய பாட்டை கேட்கலைன்னாலும் இன்னைக்கு நடந்த இந்த விஷயத்தை கேட்டாலே தெரிஞ்சுக்கும் அபிஷேகா அவர்கள் எந்த அளவுக்கு திறமைப்படுத்தவங்க அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, இன்றைக்கி நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஒரு புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குது. நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஷோக்களுமே அது எந்த சேனலில் எந்த ஷோவாக இருந்தாலுமே அதனுடைய டிஆர்பி ரேட்டிங் தற்போது பார்த்தீங்கன்னா 50%, 75% வரைக்கும் லோவாக இருக்குது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படி தான். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் தளபதி விஜய் அவர்கள் தீவிரமாக பிரச்சாரம் பண்ணுறதுனால, தளபதி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனில் பங்கேற்கிறதுனால சிறு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே எலெக்ஷனை பற்றி தான் ஃபோக்கஸில் இருக்கிறதுனால எந்த ஒரு ஷோவுக்குமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங் இல்லை. ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சரிகமப்பா சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸுக்கு எப்பயுமே அது எலெக்ஷன் டைம் இல்லைனா கூட டிஆர்பி ரேட்டிங் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த டைம் நம்முடைய அபிஷேக் அவர்கள் பாடுறதுனால டிஆர்பி ரேட்டிங் உச்சத்தை தொடுது. அவங்களே பாராட்டி பேசியிருக்கிறாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சிகரமாக இருக்குது. எப்படி இந்த பாப்பா பாட ஆரம்பித்து இவ்வளோ டிஆர்பி ரேட்டிங் இருக்குது. இது வரைக்கும் எங்கள் ஷோவில் பாடின எந்த ஒரு கண்டஸ்டன்ஸுக்குமே இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் கிடையாது நம்முடைய தமிழ்நாட்டில் அப்படின்னு ஜீ தமிழில் பாராட்டி பேசியிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நேயர்களே, நம்முடைய அபிஷேக் அவர்கள் செய்கிற சாதனைகள் அப்படிங்கிறது 1, 2 கிடையாது, பல சாதனைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்யாத சாதனைகள் அப்படின்னு எதுவுமே இருக்காது போல் இன்னும் ஒரு சில வருடங்களில். என்னதான் செட்டில் பாடுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சா வெளியே பல சாதனைகளை பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்த நம்முடைய ஏஆர் ரகுமான் ஆகட்டும், சித்ரா அம்மா ஆகட்டும், ஜானகி அம்மா ஆகட்டும், எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களாம் லெஜெண்டுன்னு பல பேர் சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறோம், எழுதி வச்சுக்கோங்க. இந்த பாப்பா நாளைக்கு பெரிய பொண்ணான பிறகு எங்கள் எல்லாருக்கும் மேலே நிற்க போகிறா பாருங்கள் அப்படின்னு சொன்னது தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இப்படி இருக்கிறப்ப நம்முடைய அபிஷேக் அவர்கள் தற்போது ஒரு செயல் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க ஜீ தமிழில் இன்றைக்கி வரும்போது ஒரு ஷோவுக்காக வேலாயுதத்தோடு வந்திருக்கிறாங்க, முருகருடைய வேலோடு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே அனைவரும் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபிஷேகாவை பார்த்த உடனே குட்டி அம்மனை பார்ப்பது போலவே இருந்துச்சு. ஒரு தெய்வமே, நம்முடைய தெய்வ குழந்தையே நம்முடைய ஜீ தமிழ் செட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. எங்களுக்காக ஆங்கர்ஸுக்காகவும் எங்களுக்காகவும் ஒரு பாட்டு பாடி காட்டினாங்க. அவங்க எதனால் இதை லைவ் ஷோவில் பாடலை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த ஒரு பாட்டு பாடினாங்க. இந்த விஷயம் நடந்து முடிந்து இதோட 3 நாள் ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லாருமே பிரமித்து போயிருக்கிறோம். ஒரு தெய்வமே குட்டி குழந்தையாக எங்களுடைய பாடின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அதிர்ச்சியில் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டோம். இன்றைக்கி நினச்சா கூட எங்களுக்கு புல் அரிக்குது அப்படின்னு ஒவ்வொருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? உங்களுக்கு அபிஷேகாவுடைய எந்த பாடல் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும், நம்முடைய அபிஷேக் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய ஆசைகளையும் மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. நன்றி.